வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூர் பிளானர் சார்பாக ரொம்பவே சிறப்பாக நடத்தப்பட்டு வர்ற நேபாள் ஆன்மீக சுற்றுலா மார்ச் 2026. இந்த பேக்கேஜுடைய ட்ரெயின் பேக்கேஜுடைய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41,000 அண்ட் டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,100 ரூபாய். இதே இப்போ நம்மளுக்கு ஒன் வே ஃப்ளைட் பேக்கேஜ், அதாவது ரிட்டர்ன் வே நம்மளுக்கு ஃப்ளைட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டபுள் ஷேரிங்னா 52,000 ரூபாய் அண்ட் ட்ரிபிள் ஷேரிங் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். நேபாள் ஆன்மீக சுற்றுலா மார்ச் 2026 எப்போ கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி 4 ஏப்ரல் 2026 சனிக்கிழமை முடியுது. ஸோ டேஸ் பிளான் பார்க்கலாம். டே 1 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 7:30 மணி போல் நம்ம சென்னை பெரம்பூர்ல நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது அலகாபாத்துக்கு. ஸோ அடுத்த நாள் 23 மார்ச் நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் ஜர்னி பண்ண போகிறோம். அடுத்த நாள் 24 மார்ச் 2026 காலையில் ஒரு 4:30 மணி போல் பிரயாகராஜ் அதாவது அலகாபாத் ரீச் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு திருவேணி சங்கமம், பாதாள ஆஞ்சநேயர் கோவில், அலோபி தேவி சக்தி பீட கோவில், ஆனந்த பவன் இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு நேரம் அயோத்தியா போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 25 மார்ச் 2026 காலையில் நம்ம அயோத்தியாவில் இருக்க ராமஜென்மபூமி கோயில் பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்க ஹனுமான்கரி கோயில் பார்த்துட்டு சரையு நதி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நேராக நம்ம இந்தியா நேபாள் எல்லையாக இருக்க சகோலி போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 26 மார்ச் 2026 காலையில் நம்ம சகோலியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நேராக நம்ம லும்பினி போக போகிறோம். ஸோ லும்பினி வந்து நம்ம புத்தர் பிறந்த இடம் அது. ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு நம்ம போக்கரா போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 27 மார்ச் 2026 காலையில் போக்கராவில் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து பிந்தியவாசினி கோவில், ஒரு அம்மன் கோவில் இருக்குது. பார்த்துட்டு குப்தேஸ்வர் மகாதேவ் கோவில், ஸோ குகை கோவில் அது. ஸோ இந்த கோவில்லாம் பார்த்துட்டு நம்ம முக்திநாத் அடிவாரமாக இருக்க ஜொம்சம் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 28 மார்ச் 2026 காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஜொம்சம்ல முக்திநாத் போகிறோம். ஸோ முக்திநாத்தில் இருக்க விஷ்ணுவோட 108 திவ்யதேசத்தில் முக்கியமான கோவில் முக்திநாத் கோவில். ஸோ அந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு நேரம் நம்ம போக்கரா வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 29 மார்ச் 2026 காலையில் போக்கராவில் இருக்க போக்கரா லேக்கில் நம்ம போட்டிங் போகிறோம். ஸோ போட்டு மூலம் போயிட்டு நம்ம வராகி அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் தரிசனம் பண்ணிட்டு நம்ம நேராக காட்மாண்டு போகிறோம். ஸோ காட்மாண்டு போகிற வழியில் மகாகாமரா கோவில் இருக்குது, ஒரு அம்மன் கோவில். ஸோ நம்ம ரோப்காரில் போகிற மாதிரி இருக்கும். அந்த கோவில் போயிட்டு பார்த்துட்டு காட்மாண்டு போய் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 30 மார்ச் 2026 காலையில் காட்மாண்டுவில் பார்க்க வேண்டிய கோவில் பசுபதிநாத் சிவன் கோவில். ஸோ இந்த கோவில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஜலநாராயணன் கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காட்மாண்டுவில் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 31 மார்ச் 2026 காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம காட்மாண்டுல இருந்து நம்ம திருப்பி அதே இந்தியா நேபாள் எல்லையாக இருக்க சகோலியில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 1 ஏப்ரல் 2026 காலையில் நம்ம சகோலியில் நேரம் நம்ம வாரணாசி வர போகிறோம். ஸோ வர வழியில் கோரக்பூரில் இருக்க கோரக்நாத் சிவன் கோயில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு வாரணாசி வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் 2 ஏப்ரல் 2026 காலையில் நம்ம காசியில் பார்க்க வேண்டிய காலபைரவர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், விசாலாட்சி அம்மன் கோவில், அங்கப்புங்க கோவில் இந்த கோவில்லாம் பார்த்துட்டு காசி கங்கை நதியில் குளிச்சுட்டு தர்ப்பண பூஜைகள் ஏதாவது பண்ணிட்டு ஈவினிங் கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு 11 மணி போல் வாரணாசி முகல் சராயில் இருக்க நம்ம தீன்தயாள் உபாத்யாயா ஜங்ஷன், ஸோ அங்கே சென்னை கிளம்புறோம். அடுத்த நாள் 3 ஏப்ரல் 2026 ஃபுல்லு ட்ரெயின் ஜர்னி தான். அடுத்த நாள் கடைசி நாள் 4 ஏப்ரல் 2026 காலையில் 9 மணி போல் நம்ம சென்னை பெரம்பூர் சென்று போகிறோம். ஸோ இதுதான் டேஸ் பிளான். இப்போ நம்ம சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயினும் திருப்பி சென்னை வர ட்ரெயினும் காட்பாடி, ஜோலார்பேட்டை, பெங்களூர் வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏறிக்கலாம். இப்போ இந்த டேஸ் பிளான் படித்து பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்க ஷேர் பண்ணி நினச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஹெட்டுக்கு வந்து 8,500 ரூபாய் வரும். அண்ட் அதே மாதிரி
இந்த டூருக்குரிய லாஸ்ட் புக்கிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி 2026. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்க்ளூட்ஸில் வந்து பார்க்கலாம். இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சென்னை பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு பிரயாகராஜ் யோக்கி வரக்கூடிய 3 tier ஏசி ட்ரெயின் டிக்கெட், மறுபடியும் தீன் தயாள் உபாத்யாயா ஜங்ஷன்ல இருந்து பெரம்பூர் வரக்கூடிய 3 tier ஏசி ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிடுது. சுற்றி பார்க்கறதுக்கு ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தங்குறதுக்கு நம்மளுக்கு ஏசி அகாமடேஷன் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஃபுட்டு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பிக்கப் பண்ணல இருந்து பிரயாகராஜ் யோக்கில இருந்து மறுபடியும் தீன் தயாள் ட்ராப் பண்ணுற வரை உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர். ஆனால் அது போக உங்களுக்கு டெய்லி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வீடு ஆனந்த பவனுக்குரிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் அண்ட் அதே மாதிரி குப்தேஸ்வர் மகாதேவ் அதுக்குரிய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிடுது. அண்ட் அது போக லும்பினி டெம்பிள் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடுது. இதுக்கப்புறம் ரோப்கார் டிக்கெட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மனோகாமனா ரோப்கார் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆயிடுது. போட்டிங் பொறுத்தளவுக்கு வாரணாசிலையும் போட்டிங் இன்க்ளூடடு, அலகாபாத்லேயும் போட்டிங் இன்க்ளூடடு அண்ட் போக்ராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிங் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. இன்க்ளூட்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம், வாரணாசியில், அலகாபாத்தில், அயோத்தியில் 3 இடத்துலையும் ஆட்டோ எக்ஸ்பென்ஸும் பார்த்தோம்னா இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் வந்து உங்களுக்கு கூட வந்து சென்னையில் ஆரம்பிச்சு சென்னை முடிக்கிற வரை உங்களுக்கு வந்து கூட இருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரெயின் பேக்கேஜ் கூட இன்க்ளூட்ஸ். இதில் ஜிஎஸ்டி 5% இன்க்ளூட் ஆகிருக்குது. அது போக கங்கா ஆர்த்தி, விஐபி தர்ஷனம் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பேக்கேஜுக்கு இதே சேம் இன்க்ளூட்ஸ். அது போக உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் பதிலாக ஃப்ளைட் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரணாசியில் 1 day நம்மளுக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து ஏர்போர்ட் ட்ராப்புக்கும் வந்து வெஹிக்கிள் இன்க்ளூட் ஆயிரும். ஸ்டே இதில் இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ லாஸ்ட் 1 day வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டே வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இன்க்ளூட்ஸு. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜா டிக்கெட்ஸு, அதே மாதிரி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் டிக்கெட்ஸு, நாங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸோ இல்லை ஆட்டோ செலவோ, சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து வரும். வேறு ஏதாவது ஷாப்பிங் நீங்கள் போகிறீங்கன்னா ஷாப்பிங் போகிறதுக்கோ தர்ப்பணம் போகிறதுக்கோ அந்த ஆட்டோ செலவு மட்டும் வந்து உங்களுடைய செலவில் வந்து வரும். நம்ம ஜிவி டூர் பிளானர் சார்பாக ஜிவி ட்ராவல் வவுச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ட்ரிப்பு புக் பண்ணாலும் சரி, அதில் 5 பேர்லேருந்து இல்லை 5க்கு மேற்பட்டு 9 பேர் வர நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சர் வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம். புக்கிங்க்கு ஒரு வவுச்சர், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து 10 இல்லை 10க்கு மேலே நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுப்போம், சரிங்களா? அந்த புக்கிங் பேரில். ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வவுச்சர் வந்து 2000 ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர். இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸில் வந்து கிளைம் ஆகாது. ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு 4 to 5 days ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது நாங்களே சொல்லிடுவோம், இது ஷார்ட் ட்ரிப்பு, இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது. ஸோ இதே லாங் ட்ரிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது, ஆக்ரா வாரணாசி யாத்திரா இருக்குது, நீங்கள் அதிலலாம் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சஜஷன் தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எடுத்து பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி புக் பண்ண நினச்சா கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டர் தென் பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ்.